ஹலோ கைஸ், நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயம்தான். இப்படி நிறைய குழப்பங்களுக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறப்போ எது சரி எது தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எது சரி அப்படிங்கறத நம்ம காட்டுறதுக்கு தான் இந்த ரூல்ஸ், அதாவது விதிகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரூல்ஸை நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தருது. தத்துவங்களா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், மதங்களா இருக்கட்டும், ஈவன் உளவியல் கூட இப்படிப்பட்ட ரூல்ஸை நமக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 12 விதிகள், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆனா நம்ம எல்லாருமே மறந்த 12 விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த விதிகளை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமா நிச்சயமா உங்களாலையும் ஒரு மகிழ்ச்சியான, அர்த்தமுள்ள, அதே சமயம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை உங்களால வாழ முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் வித் யோர் ஷோல்டர் பேக். யாராவது ஒருத்தங்க உங்களை மதிக்கல அப்படின்னா, இல்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படின்னா, உடனடியா உங்க தோற்ற அமைப்பை நீங்க மாத்தணும். தோற்றம் அப்படிங்கிறது உங்க நிறத்தையோ முகத்தையோ இல்ல, நீங்க எப்படி உட்காடுறீங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி அடுத்தவங்களை பாக்குறீங்க அப்படிங்கிறது. சோ அடுத்தவங்களை நீங்க பார்க்கும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. நடக்கும்போது நிமிர்ந்து நடங்க, உட்காரும் போதும் நிமிர்ந்து உட்காருங்க. ஏன்னா நம்ம உடலுக்கும் உணர்வுகளுக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கு. நம்ம சிரிக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க சோகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க கை உங்க கன்னத்துல இருக்கும். சோ எந்த ஒரு குழப்பமான சூழல்ல நீங்க இருந்தாலோ, இல்ல ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தைரியம் வாய்ந்த நபர் அந்த இடத்துல எப்படி பேசுவாரோ, எப்படி நடப்பாரோ, எப்படி ஒரு செயலை செய்வாரோ, அதே மாதிரியான தோற்றத்துக்கு உங்க உடல் மொழியையும் நீங்க மாத்திக்கோங்க. இதை தொடர்ந்து நீங்க செஞ்சாலே போதும், உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்களை எல்லாருமே மதிக்கவும் ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்பர் 2, ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் சம்மோன் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்பிங். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய நபர்கள் அவங்கள கவனிச்சுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபரை நீங்க எப்படி பாத்துக்குவீங்களோ அதே மாதிரி உங்களை நீங்க பாத்துக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர், அது உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்களோட கணவன் மனைவியா இருக்கலாம், உங்க காதலன் காதலியா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தைங்களா கூட இருக்கலாம். இப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபருக்கு நீங்க என்னெல்லாம் செய்வீங்க, என்ன வேணா செஞ்சுக்கோங்க. ஆனா அதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நீங்க செய்றீங்களா அப்படிங்கறதையும் பாருங்க. சோ இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யாரா வேணா இருக்கலாம், ஆனா அதை விட கம்மியா உங்களுக்கு நீங்க பிடிக்காதவரா இருக்கக்கூடாது. குறைஞ்சது அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் உங்களுக்கு நீங்க கொடுக்கணும். சோ உங்களை நீங்க முதல்ல நேசிக்க ஆரம்பிக்கணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச நபரை நீங்க எப்படி பாப்பீங்களோ அதே மாதிரி உங்களை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். சோ உங்களை நீங்க பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும். நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க, சரியான சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க இலக்கு அடையிறதுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 3, மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் த பீப்புள் ஹூ வாண்ட் த பெஸ்ட் ஃபார் யூ. நண்பர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான உறவுகள். எந்த 5 நபர் கூட நீங்க இருக்கீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும், ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த 5 நபர்கள் தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறாங்க. சோ இப்படிப்பட்ட நட்பு வட்டாரத்தை நம்ம சரியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவங்களாவும், அதே சமயம் வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி அடையணும், உங்களுக்கு நிறைய சிறந்த விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் வாய்ந்தவங்களா உங்க நண்பர்கள் இருக்கணும். முக்கியமா உங்க கூட இருக்க நண்பர்களை விட நீங்க ஒரு படி மேல போறப்போ அதை பார்த்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்களா, சந்தோஷப்படுறாங்களா அப்படிங்கறதையும் நீங்க கவனிக்கணும். அப்படி சந்தோஷப்படுற நபரா இருந்தா மட்டும்தான் உங்களோட நேரத்தை அளவுக்கு அதிகமா அவங்க கூட செலவழிக்கிற அளவுக்கு அவங்க தகுதி வாய்ந்த நபரா இருப்பாங்க. அடுத்து நம்பர் 4, கம்பேர் யுவர் செல்ஃப் டு ஹூ ஆர் இஸ் டுடே, நாட் சம்மன் எல்ஸ் இஸ் டுடே. பொதுவாவே நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது மத்தவங்க கூட கம்பேர் பண்றது பெருசா தப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனா எந்த விஷயத்துல நம்ம கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள பார்த்து அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க பசங்க நல்லா படிக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல தன்மையும் நல்ல விஷயங்களையும் புரிஞ்சுக்காம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையான கம்பேரிசன் அப்படின்னா நீங்க உங்க கூட தான் பண்ணிக்கணும். அதாவது நேத்து இருந்ததை விட நீங்க இன்னைக்கு ஒரு மேம்பட்ட நபரா இருக்கீங்களா அப்படின்னு பாக்குறது தான் ஒரு சிறந்த கம்பேரிசன். இப்படி நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையும் சிறப்பானதா இருக்கும், உங்களால மன நிம்மதியோடையும் இருக்க முடியும். அதை விட்டுட்டு மத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எத்தனை நாள் இதுக்காக உழைச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா அதெல்லாம் நம்ம கவனிக்காம இப்ப அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்து அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்றது முற்றிலும் தவறானது, அதை மாத்திக்கோங்க. அடுத்து நம்பர் 5, டோன்ட் லெட் யுவர் சில்ட்ரன் டூ எனிதிங் தட் மேக் யூ டிஸ்லைக் தெம்.
இந்த ரூல் எல்லா பெற்றோர்களுக்கும் பொருந்தும். உங்க லைஃப்லயே மிகப்பெரிய ஹாப்பினஸ் எங்க இருக்க போகுது அப்படின்னா, உங்களோட குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அவங்க லைஃப் கரெக்டா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்குறப்பதான். சோ உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வேணும், இல்ல மிகப்பெரிய சோகத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா உங்களோட குழந்தைய நீங்க ஒழுங்கா வளர்த்தே ஆகணும். உங்க குழந்தைய நீங்க ஒழுங்கா வளர்க்கணும் அப்படின்னா நீங்க நிறைய காசு கொடுக்கறதோ நிறைய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதோ கிடையாது. அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்க குழந்தைங்களை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, எது சரி எது தப்பு அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அவங்களுக்கு நீங்க கத்து கொடுக்கணும். அது மட்டும் நீங்க கரெக்டா கத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல. பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு விதத்துல அவங்களோட குழந்தைங்களை வளர்க்குறாங்க. ஒண்ணு என்னன்னா, அவங்க குழந்தைங்க ஏதாவது தவறு செய்யும் போதோ ஏதாவது செயல்கள்ல ஈடுபடும் போதோ அதை பெருசா கண்டுக்காம அதை பெருசா அக்கறை காட்டாம அப்படியே விட்டுருவாங்க. அதே மாதிரி இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பயங்கரமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, நீ அங்க போக கூடாது இங்க போக கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படின்னு எக்கச்சக்கமான ரூல்ஸை போட்டு அந்த குழந்தைய பாடாப்படுத்துவாங்க. இந்த ரெண்டு விதமான வளர்ப்புமே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானது. சோ இதை விட்டுட்டு உங்க குழந்தைங்க எப்படி நல்லா வளரணும், எப்படி மத்தவங்க கூட பழகணும், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு அப்பா அம்மாவா நீங்க இருக்கணும். அதே மாதிரி அந்த நல்ல விஷயங்களை நீங்க அவங்களுக்கு பழக்கவும் செய்யணும். எது சரி எது தப்பு, எது நல்லது எது கெட்டது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கணும். நிறைய நபர்கள் கூட அவங்கள நீங்க பழக வைக்கணும், நிறைய புத்தகங்களை அவங்கள நீங்க படிக்க வைக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய பாடங்களை இதன் மூலமா தான் அவங்க கத்துக்குவாங்க. இதை செஞ்சாலே போதும், உங்க குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல. அடுத்து நம்பர் 6, செட் யுவர் ஹவுஸ் இன் பெர்ஃபெக்ட் ஆர்டர் பிஃபோர் யூ கிரிட்டிசைஸ் த வேர்ல்ட். இந்த உலகத்தை பத்தி நம்ம குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை நம்ம ஒழுங்கா வச்சிருக்கோமா அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துல யாருமே 100% பெர்ஃபெக்ட் ஆனவங்கன்னு கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். நிறைகள் அதிகமா இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம், ஆனா குறைகள் இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம மத்தவங்கள பத்தி ஒரு கருத்து சொல்றதுக்கு முன்னாடி அதே விஷயத்த நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அதே குறைகள் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். சோ குறை சொல்றதுக்கு முன்னாடி அந்த குறைகள் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்பர் 7, pursue what is meaningful. உங்க லைஃப்ல உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய நீங்க கண்டுபிடிச்சு வாழ்றது. அதாவது அர்த்தமுள்ளதா எது உங்களுக்கு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை உருவாக்குங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஏதாவது அர்த்தம் இருக்கணும், ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் நல்லது, அது நல்ல அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா அதை தாராளமா நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு வகையில பயனுள்ள நபரா இருக்கணும். உங்களால என்ன செய்ய முடியுமோ அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை செய்ய ஆரம்பிங்க. அது ஒரு குப்பையை குப்பை தொட்டியில போடுறதா இருக்கட்டும், ஒரு நபரை பார்க்கும்போது அவங்கள பார்த்து சிரிக்கிறதா இருக்கட்டும், இல்ல யாரோ ஒருத்தங்க வருத்தப்படுறப்போ அவங்களுக்கு நீங்க அரவணைப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன செயலையாவது நீங்க செய்யணும், அது போதும். அடுத்து நம்பர் 8, டெல் த ட்ரூத் ஆர் அட்லீஸ்ட் டோன்ட் லை, பி ஹானஸ்ட் யுவர் செல்ஃப். இந்த உலகத்துல நீங்க யாருக்குமே உண்மையா இருக்கணும்னு தேவை கிடையாது. அடுத்தவங்க முன்னாடி நீங்க உண்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க உண்மையா இருக்க வேண்டிய ஒரே நபர் ஒருத்தர் மட்டும்தான், அது உங்களுக்காக மட்டும்தான். நாளைக்கு காலையில நீங்க சீக்கிரமா எந்திரிக்கணும்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமா எந்திரிங்க. இனிமே இந்த விஷயங்களை என் வாழ்க்கையில பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அதை பண்ணாதீங்க. இப்படி உங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கிறீங்களோ அதை தெளிவா செய்யுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்வேன்னு சொன்னாலோ ஒரு வாக்கு கொடுத்தாலோ அவங்களுக்கு உண்மையா இருங்க. ஒருவேளை எனக்கு இதை செய்ய முடியாது அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை பொய்யா மாத்திராதீங்க. நீங்க இப்படி பொய்ன்னு மாத்துறதால அடுத்தவங்க மட்டும் உங்க மேல உள்ள மரியாதை இழக்க மாட்டாங்க, உங்க மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லிக்கிட்டாலும் சரி, அடுத்தவங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதை கண்டிப்பா நீங்க கடைபிடிச்சாகணும். அது உங்களுக்காகயாவது நீங்க கடைபிடிச்சாகணும். சோ எப்பவுமே உண்மையா இருங்க, உண்மையா பேசுங்க. ஒருவேளை அப்படி இருக்க முடியலனா கூட பொய் பேசாம இருங்க. அடுத்து நம்பர் 9, assume that the person you are listening to might know something you don't. நம்ம வாழ்க்கையில நிறைய நபர்களை நம்ம சந்திப்போம். அவங்கள நீங்க சந்திக்கும் போதும் சரி, அவங்க கூட நீங்க பேசும்போதும் சரி, ஒரு விஷயத்த உங்க மனசுல நீங்க வச்சுக்கணும். அது என்னன்னா, உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயமாவது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நபர்களை பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல செயல்பட்டு மத்தவங்க சொல்றத காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. ஆனா இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற நபர் யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா எனக்கு தெரியாம தான் இருக்கும். ஒரு சமுதாயத்துல உங்க கூட இருக்க இன்னொரு மனிதருக்கு, அது உங்க உறவினரா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், இப்படி யாராவனா இருக்கட்டும்,
அவங்களுக்கு உங்களால கொடுக்க முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னா என்னன்னா, அவங்க பேசும்போது நீங்க காது கொடுத்து கேட்கறது தான். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போது பதிலுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கறத தான் யோசிக்கிறோமே தவிர அவங்க சொல்றத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு நினைக்கிறதே கிடையாது. சோ அடுத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அதை காது கொடுத்து கேளுங்க. யாராவது அவங்களுக்கு நடந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லும் போது இதை விட சந்தோஷமான விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி ஒரு சோகமான விஷயத்த அவங்க சொல்லும் போது இது என்ன சோகமான விஷயம், இதை விட என் வாழ்க்கையில பெரிய பெரிய சோகமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க சொல்றத உணர்வு பூர்வமா ஆழமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதுல 2 நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ஒன்னு, அவங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க, அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏற்படும். 2வது, அவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அது ஒரு விலை மதிப்பற்ற விஷயம். சோ நமக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. மத்தவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேளுங்க. அடுத்து நம்பர் 10, பி ப்ரீஷியஸ் இன் யுவர் தாட்ஸ். உங்க லைஃப்ல கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதை சரி பண்றதுக்கான ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? அது வேற எதுவுமே இல்ல. முதல்ல உங்ககிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். உங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உடனடியா நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து உங்க பிரச்சனைய தெளிவா டிஃபைன் பண்ணுங்க. என்ன பிரச்சனை, எதனால இது எனக்கு பிரச்சனை, நான் ஆசைப்பட்ட விஷயம் எது எனக்கு கிடைக்கல, நான் வேணான்னு நினைச்ச விஷயம் எது எனக்கு கிடைச்சிருக்கு, இப்படின்னு டீடைல்டா எழுதுங்க. இப்படி உங்ககிட்ட இருக்க பிரச்சனைய நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே அதை பாதி சரி பண்ணதுக்கு சமம். ஏன்னா பெரும்பாலான நேரங்கள்ல நம்மளோட பிரச்சனைகள் என்னங்கிறது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால தான் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்ம பெரிய பிரச்சனைகள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ உங்களோட பிரச்சனைகள் என்ன, உங்களோட தேவைகள் என்ன, உங்களோட ஆசைகள் என்னங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். இந்த தெளிவு இருந்துச்சு அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் சரியாயிரும். அதே மாதிரி நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ, என்ன செய்தி நீங்க சொல்ல வரீங்களோ, அந்த செய்தியை கேட்கறவங்களுக்கும் நீங்க தெளிவாகவும் துல்லியமாகவும் புரிய வைக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி புரிய வைக்க தெரிஞ்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையிலயும் சரி இந்த உலகத்திலயும் சரி நீங்க சிறப்பான ஒரு நபரா இருக்க முடியும். சோ உங்களோட எண்ணங்கள்லயும் சரி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லயும் சரி எல்லாத்துலயுமே தெளிவா இருங்க. அடுத்து நம்பர் 11, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வேற்றுமைகளை நம்ம மதிக்க கத்துக்கணும். ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே வேற வேற மாதிரி இருக்கும்போது கூட அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுக்கறது தான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. சோ உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும், நீங்க ஒரு நல்ல நபரா இருக்கணும் அப்படின்னா உங்களை விட மாறுபட்ட நபரை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் போது அவங்கள நல்ல விதமா நடத்துங்க. உங்களை மாதிரியே அவங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களை மாதிரி இல்லாம வெவ்வேறு மனிதர்கள் இந்த உலகத்துல கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே மதிக்கத்தக்கவங்க தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. மொத்தத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு நபரா இருக்கட்டும், அவங்க உண்மையாவே எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே ஏத்துக்க பழகுங்க. அடுத்து நம்பர் 12, என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் இன் யோர் லைஃப் ஈவன் த பேட் சிச்சுவேஷன். நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய வழிகள் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே நம்மளால போக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. சோ எவ்வளவு வழிகள் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு எப்பவுமே மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனைகளை தான் நம்ம கவனிக்கிறோமே தவிர நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். நம்மளை சுத்தி எக்கச்சக்கமான அழகான பல நல்ல விஷயங்கள் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அது நீங்க சாப்பிடக்கூடிய உணவை நிம்மதியா சாப்பிடறதா இருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க அன்பா நடத்துறதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எப்பவுமே அனுபவிக்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5 விஷயத்தையாவது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக செய்வேன் அப்படின்னு நினைங்க. நிச்சயமா அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்க வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே இல்லாம பண்ணிரும். சோ அவ்வளவுதான். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பாத்திருந்தீங்கன்னா இதை பார்த்ததோட விட்டுறாம இதுல சொல்லியிருக்க இந்த 12 விதிகளை உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையை முழுமையாவும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் உங்களால வாழ முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.